திராவிடத்திற்கும் விஜய்க்கும் போட்டி நடக்கிறது. அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி தொடங்கியாச்சு தெரியுமானா, கேள்விப்பட்டேன். கொடி ஏத்திட்டாங்க பாத்துட்டீங்களா? பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியே ஒரு முரண்பாடோட பேசிட்டு இருக்கிறாரு. திராவிடத்திற்கும் விஜய்க்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படி சொல்லி அரசல் புரசலா பேசுறாங்க. என்னதான் நடக்கிறது உள்ள அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க. கையிலே எப்படியோ முட்டி மோதுற மாதிரி இப்படி காட்டு. சண்டைனா சண்டை இல்லாத சண்டை எப்படிமா காட்டுறீங்க? சண்டைன்னு மதிப்பிற்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நடிகர் விஜய் அவர்களை ஒப்பிட்டு ஏதோ இவர்களுக்குள் தான் 2024 போட்டி பிரச்சனை என்று அந்த பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு அரசியல் ஆதாயத்தை தேடக்கூடிய ஓநாய்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு சாரர் இருக்கிறார். சகா நடிகர் ஒரு நண்பர்கள்னே வச்சுக்கலாமே. ஒரு நண்பர் ஒரு கட்சி தொடங்குறாரு. அவர் கட்சி தொடங்குனது தெரியாதா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு? அவர் கொடி ஏத்திருக்காரு, கொடி வெளியே அறிவிச்சிருக்காரு, அந்த விஷயம் தெரியாதா? ஏன் நீங்க இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? இல்ல நீங்க எதுக்கு உதயநிதி விஜய் கட்சியில சேர போறீங்களா? ஆமாம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சரிம்மா, விஜய் கட்சியில சேரத்துக்கும் விஜய் படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்கும் அது நாங்க தான் கிடைச்சுமா? நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. விஜய் கட்சியில நீ ஹீரோயினா நடிக்கணும் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இருங்கம்மா, நீங்க சொல்ற பதிலுக்கு நான் கேள்வி கேக்குறேன். ஒரு நெறியாளரை பத்தி நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, நீங்க கேக்குற கேள்வி எப்படி இருக்கு? பேசக்கூடாது. வணக்கம் அண்ணா. வணக்கம்மா. எல்லாருக்கும் தெரிந்த விடயம் தான். என்னன்னா திராவிடத்திற்கும் விஜய்க்கும் என்ன ஒரு போட்டி நடக்கிறது. அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி தொடங்கியாச்சு தெரியுமானா, கேள்விப்பட்டேன். கொடி ஏத்திட்டாங்க பாத்துட்டீங்களா? பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியே ஒரு முரண்பாடோட பேசிட்டு இருக்கிறாரு. திராவிடத்திற்கும் விஜய்க்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படி சொல்லி அரசல் புரசலா பேசுறாங்க. என்னதான் நடக்கிறது உள்ள அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க. கையிலே எப்படியோ முட்டி மோதுற மாதிரி இப்படி காட்டு. சண்டைனா சண்டை இல்லாத சண்டை எப்படிமா காட்டுறீங்க? சண்டைன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நீங்களே கட்சி ஆரம்பித்தாலும் கூட வாழ்த்துக்கள் தெரிவிப்பார். ஒரு ஜனநாயக நாடு, நாட்டில் அனைவரும் வாழ்கிறோம். ஆனால் மதிப்பிற்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நடிகர் விஜய் அவர்களை ஒப்பிட்டு ஏதோ இவர்களுக்குள் தான் 2024 போட்டி பிரச்சனை என்று அந்த பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு அரசியல் ஆதாயத்தை தேடக்கூடிய ஓநாய்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு சாரர் இருக்கிறார். இல்ல இப்போ இவரும் நடிகர் அவரும் நடிகர். ஒரு காலத்துல உதயநிதி அவர்களும் நடிகர் தான். சகா நடிகர் ஒரு நண்பர்கள்னே வச்சுக்கலாமே. ஒரு நண்பர் ஒரு கட்சி தொடங்குறாரு. அவர் கட்சி தொடங்குனது தெரியாதா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு? அவர் கொடி ஏத்திருக்காரு, கொடி வெளியே அறிவிச்சிருக்காரு, அந்த விஷயம் தெரியாதா? கேள்விப்பட்டேன் அப்படி சொல்வது எப்படி இருக்கு? நீங்கள் நடிகரை பார்த்து கேட்க வேண்டும் மொழியா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்க கூடாது. அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகர் கிடையாதா? நடிகர் கிடையாதா? முன்னாள் நடிகர். இவரும் முன்னாள் நடிகர் தான். விஜய்க்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு அமைச்சரா இருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள். ஆவாரு ஃபியூச்சர் நாளை வீசியது நாளை பார்த்து கொள்ளலாம். ஆக இப்போது நிஜத்தில் நாளை விஷயத்திற்கு இந்த புள்ளி வச்சாச்சு. புள்ளி வச்சாச்சு. நீங்க நவ விஜய்க்கு அடுத்த படத்துல கதாநாயகி மாதிரி பேசுறீங்க. பரவாயில்ல, சந்தோஷம் தான். ஏன் நீங்க இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? நியாயமா கேள்வியை கேட்க நீங்க எதுக்கு உதயநிதி அவர்கள் படத்துல நடிக்க போறீங்களா? இல்ல நீங்க எதுக்கு உதயநிதி அவர்கள் விஜய் கட்சியில சேர போறீங்களா? ஆமாம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சரிம்மா, விஜய் கட்சியில சேரத்துக்கும் விஜய் படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்கும் அது நாங்க தான் கிடைச்சுமா? நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. விஜய் கட்சியில நீ ஹீரோயினா நடிக்கணும் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இருங்கம்மா, நீங்க சொல்ற பதிலுக்கு நான் கேள்வி கேக்குறேன். ஒரு நெறியாளரை பத்தி நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, நீங்க கேக்குற கேள்வி எப்படி இருக்கு? ஆமாமா, நான் கேக்குறேன். கேள்வி கேட்பது தாங்க என்னோட வேலை. ஆமாங்க, நியாயமா கேளுங்க சகோதரி, நியாயமா கேளுங்க. மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி ஆகிவிட்டாரு. இன்னும் நீங்க மக்களால் தேர்வு செய்யப்படவில்லை, அதனை நோக்கிதான் பயணிக்கிறீங்க. இருங்க மேடம், அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அனைத்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இது என்ன சட்டமா? நீங்க சொல்லுங்க நியாயத்தை. மக்கள் பணி, ஒரு அமைச்சருக்கு மக்கள் பணி இருக்கு. இன்னும் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகல, அரசியல் களத்துல இன்னும் முழுமையா கால் பதிக்கல, உங்க கொள்கைகளை சொல்ல, கோட்பாடுகளை சொல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? யார் வந்தாலும் வரவேற்கிறோம் சொன்னீங்க. அததான்மா சொல்றேன். அவர் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க. வரவேற்றுட்டோம். அதற்கு பிறகு திமுக கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் பிரச்சனை. எதிர விஜய் அவர்கள் அரசியல் வர திமுக விரும்பல. இந்த கட்டுக்கதை யாருமா தயார் பண்றா? யார் தயார் பண்றா? தமிழ்நாட்டோட எதிர்கட்சிங்க. தமிழ்நாட்டோட எதிர்கட்சிங்க. அப்போ தமிழ்நாட்டோட எதிர்கட்சிக்கு என்ன பிரச்சனை? விஜய் அவர்கள் அரசியல் களத்திலே தீவிரமாக களத்துல நின்று விட்டால் அதிமுக கட்சியினுடைய வாக்கு கொஞ்சம் சரியும். நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரமே காலி ஆகும். 70% கூடாரம்.
அப்போது இந்த இரு கட்சிகள் தான் திட்டமிட்டு தனது கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தனது கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கினால் திமுக பிடிக்கவில்லை, விஜய் அவருடைய கட்சி களத்தில் நின்றால் வலிமையாக திமுக வாக்கு வங்கி சரியும், ஒரு பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுவது. இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் நீங்களும் ஏதோ விஜய் அவர்களுக்கு திமுக எதிரான கட்சி போன்று திசை திருப்புவது ஒரு நியாயமா? இல்ல, யாரும் திசை திருப்பவெல்லாம் இல்ல, எல்லா இடத்துலயும் இதே தான் சொல்லுங்க. ஆமா, கேள்வியிலே சண்டை போட்டு முட்டு விட்டு கேள்வி கேட்குறீங்க. அப்புறம் நான் ஏதாவது யதார்த்த கேள்வி கேட்டா அப்புறம் ஏன் மேல சண்டைக்கு வரீங்க? என்னம்மா இது? நீங்க கேள்வி கேட்கிற மாதிரியா கேக்குறீங்க? நீங்க என்ன பெரிய, நீங்க அடுத்த படத்துல ஹீரோயினான்னு கேக்குறீங்க. ஆமா, அவ்வளவு ஆர்வமா பிரச்சனைக்கு வரீங்களா? யாருக்கா இருந்தாலும் வருவோங்க, பிரச்சனைக்கு வருவோங்க, கேள்வி அப்புறமா ஆளுங்கட்சி திமுக வர மாட்டீங்க. யார் வரலன்னு சொன்னா? திமுகவிற்கு ஒரு விஷயம்னாலும் நான் எப்படி நாங்க அங்க வந்து நிப்போம். சரி, தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சிகளை நான் கேட்கிறேன், உங்க வாயில நீங்களே கேட்டு சொல்லுங்க. திமுக பிளஸ் விஜய் அவர்கள் ரெண்டு பேருக்கு எந்த இடத்துலமா நீங்க சொல்ற இந்த சண்டை எங்கமா வரும்? இந்த சண்டை நடக்குதுன்னு சொல்றாங்களே, என்ன நடக்குதுன்னு கேக்குறோம். சரி, உங்களை பார்த்து கேக்குறேன், இப்போ சகோதரியா பார்த்து கேக்குறேன். விஜய் அவர்களை மாநாட்டை தடுத்து நிறுத்துவதற்கு சதி சொல்றானுங்கல்ல, அந்த சதி அந்த கருத்துக்களை வைக்க நெத்தி சதி சொல்றாங்க இல்லையா? நான் சொல்றேன், நீங்க மாநாடு நடத்தினாலும் நான் மாநாடு நடத்தி யார் மாநாடு நடத்தினாலும் கிட்டத்தட்ட 21 குறைஞ்சபட்சம் 30-31 கேள்விகளை ஒரு படிவமாக வைத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறையினர். அது எனக்கும் உங்களுக்கு மட்டும் விதிவிலக்கல, அனைவருக்கும் பொருந்தும். அதை அந்த படிவத்தை கொடுத்து கேள்வி எழுப்பி கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் ஆகிறது. ஒரு நேற்றோ முந்தநேற்றோ தான் அந்த படிவத்தை பூர்த்தி செய்திருக்கிறார். அந்த 15 நாட்களாக காவல்துறை கேட்கப்பட்ட கேள்வி வந்து அனைவருக்கும் பொதுவான கேள்வி. அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும், நாளைக்கு நானே தேசிய முன்னேற்ற கழகத்தோட சார்பாக மாநாடு போட்டாலும் கூட எனக்கும் அதே நிலைமை தான். அதை நீங்கள் பூர்த்தி செய்யாமல் நீங்கள் நிலுவில் வைத்து விட்டு, இந்த நிலுவில் எதற்காக வைத்திருந்தா உங்களுக்கு தான் தெரியும், நடிகர் விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு அது தெரியும். ஆனா இதை தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி பார்த்தீர்களா, மாநாட்டிற்கு சதி வேலை திமுக பார்த்தீர்களா, விஜய் அவர்கள் அரசியல் வருவதற்கு பிடிக்கவில்லை. இது எப்படிங்க நியாயம்? பேசக்கூடிய எதிர்கட்சியில் எடப்பாடி அவர்கள் மாநாடு நடத்தியிருக்கிறார். அந்த பூர்த்தி படிவத்தில் அவர் கட்சி சார்பாக பூர்த்தி செய்யாமலே நேரடியாக மதுரையில மாநாடு என்று சொல்லி நேரம் மதுரையில் போய் பாய்பட்டு உறங்கினாரா? காவல்துறையோட அந்த படிவத்தில் பூர்த்தி செய்து விட்டு தானே செய்திருப்பார். இதில் எங்கிருந்து வந்தது மாநாட்டுக்கு தடை? காவல்துறை வைத்து திமுக அராஜகம், இது தவறு தானுங்க? நீங்க சொல்லுங்க. அப்போது மாநாடு நடத்துவதற்கு காவல்துறை பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகள் தான், எத்தனை வாகனம் வரும், அந்த வாகனம் நிப்பாட்டுவதற்கு நீங்கள் தனியாக இடம் வைத்திருக்கிறீர்களா, எத்தனை பேர் வருவார்கள், யாரெல்லாம் சரி பழிப்பாங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்க தானே செஞ்சிருக்காங்க. சரியான ஆன்சர் கொடுக்க தானே செஞ்சிருக்காங்க. சகோதரி, எப்ப? நேற்று 15 நாட்களாக கொடுக்கவில்லை, அந்த படிவத்துல பூர்த்தி செய்யவில்லை. சகோதரி, நான் இப்பொழுது கூட நான் விஜய் அவர்களையும் அந்த கட்சி மீது குறை சொல்லவே இல்லையே. அவர்கள் யோசிக்கட்டும், மெதுவாக கொடுக்கட்டும், வரவேற்கிறோம். ஆனால் எதிர்கட்சிகள் பாருங்க, இந்த நேர அவகாசத்தை வச்சுக்கிட்டு உடனே திமுக எதிர்கட்சிகள் எதை சொல்றீங்க? பாஜக, அதிமுக, இந்த வாட்ஸ்அப்ல குழுவில் மட்டும் கம்பு சுத்துற நாத்தாக்கா, இந்த 3 கட்சியில் செய்த சதிகள் தான். அப்போது நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய கூடாரா வந்து நாம் தமிழர் கட்சியை உங்களோட எதிர்கட்சின்னு எடுத்துக்கிறீங்க? இல்லம்மா, நாம் தமிழர் கட்சி வாட்ஸ்அப்ல கம்பு சுத்துற கட்சிமா. நீங்க எதிர்கட்சின்னு தானே சொன்னீங்க, எதிர்கட்சிகள் சொல்லி அதோட சேர்த்து தானே சொன்னீங்க. எதிர்கட்சியில மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடியார் அமர்ந்திருக்கூடிய அந்த கட்சி அந்த வரிசையில பண்ணல. இந்த பொய் பிரச்சாரங்கள் எதிர்கட்சிமா, அதுதான்மா எதிர்கட்சி தான் சொல்லி இருக்கிறேன், சரியா? ஆனா அந்த எதிர்கட்சி வலிமையா கூட கட்சி பரவாயில்ல, எதிர்கட்சின்னு சொல்ற இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி உட்கார்ந்து இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் ஏமா அந்த அல்பத்தனமான கேடு கட்ட கேவலமான அரசியல் ஏமா முன்னெடுக்கிறீங்க? யாரு முன்னெடுக்கிறா? அதான் நம்ம 3 கட்சி சொன்னேன். ஆக இவர்கள் திட்டமிட்டு சமூக வலைத்தளம் மூலமாக திமுகவிற்கும் விஜய் அவர்களுக்கும் அந்த 3 கட்சியோட அடுத்து வந்து 4வது தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்துப்பீங்களா? தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் யாரை நோக்கி பயணிக்கிறார்கள், எதற்காக பயணிக்கிறார்கள், மாநாடுல தெரிந்துவிடும் அவர்கள் யாரை நோக்கி பயணிப்பார்கள். அது தெரிந்த பிறகு நாம பேசலாமா? இந்த நொடி வரை தெரியுறதுக்குள்ள அவர் சொல்லவே இல்லைங்க. அவர் வராரு, அவர் வர்றதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பரபரப்பு, இவ்வளவு சலசலப்பு? எங்கே சலசலப்பு, எங்கே பரபரப்பு? எல்லா இடங்களிலேயும் வந்துட்டு திராவிட வந்து முட்டுக்கட்டை போடுகிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் எதற்காக இவ்வளவு கூக்குரல் எழுப்புகிறார் தமிழ்நாட்டு எதிர்கட்சின்னு ஒரு விவரத்தை மட்டும் சொல்றேன் புரியும்படியாக. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார்கள். எதற்காக என்று சொன்னால் இல்ல
நான் வரேன், பொங்கலுக்கு எல்லாம் சொல்றாங்க. அத எதற்காக என்று சொன்னால், இது நமக்கான பண்டிகை, நமக்குள்ளே வார்த்தைகள் சொல்லுவது இது பெரிய விஷயமா பார்க்க வேண்டாம். அது எப்படின்னா, ஆமா, இப்போ ஒருத்தவங்களுக்கு பர்த்டே ஒரு இடத்துலயே இருக்கும், பார்த்தா விஷ் பண்ணிப்போம். இது வந்து நம்ம தமிழர்கள் பண்டிகை, ஒரு சில முக்கியமான பண்டிகைகள் யாரா இருந்தாலும் ஒரு இந்திய தேசிய நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு வாழ்த்துக்கள் சொல்றதுல என்ன வரும்? அதுதான் சொல்றேன். சரி, உங்களுக்கு நாளைக்கு திருமணம், உங்களுக்கு நாளைக்கே திருமணம், உடனே உங்க அண்ணன் தம்பிக்கு வீட்டுக்குள்ள இருக்கலாம் பத்திரிக்கை எடுத்துருந்தா அங்கே தானே கொடுப்பீங்களா? பக்கத்து வீடு, பக்கத்து தெரு, பக்கத்து ஊர், பக்கத்து நாடு போய் கொடுப்பீங்களா? யாருக்கு முதல் அழைப்பு? உங்க தம்பி வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் எழுப்பிடே அக்காவுக்கு திருமணம்டா வந்துடுன்னு கொடுப்பாங்களா? இல்ல பக்கத்து வீட்டுல போயிட்டு ஒரு பையனுக்கு இல்ல அவங்க வீட்டுல பெரியவங்களுக்கு கதை சொல்றதுன்னா எப்படினாலும் சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. ஆகவே இது நமக்கான பண்டிகை, இது நம்ம இந்துக்களுக்கான பண்டிகை என்பது இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இந்துக்களே அப்பாற்பட்டு இஸ்லாமிய உறவுகள், கிறிஸ்தவ உறவுலாம் இருக்கிறார்கள், அவர்களை நாம் ஆதரிக்கும் போதுதான் உண்மையான ஜனநாயகம் தழைக்க என்பதுதான் காரணம். இதை வைத்துக்கொண்டு பார்த்திருக்கீங்களா, திமுக இந்து விரோத கட்சி என்று சில பேர் போஸ்டர் வச்சு ஒட்டுகிறாள். அதை நம்புகிறாளா தமிழ்நாட்டு மக்கள்? நம்பினால் பாஜக வாக்களித்திருக்க வேண்டும், ஏன் திமுக வாக்களிக்கிறார்? அப்போது திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் கூட இந்துக்களுக்கு நன்றாக தெரிகிறது, யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று. அப்போது திமுக நம்புகிறார்கள், தமிழ்நாட்டில் கூட பெரும்பான்மை கூட இந்துக்கள் திமுக வாக்களிக்கிறார்கள். இதுல என்ன தவறு? ஆகவே விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்தால் சேதாரம் என்பது அதிமுக கட்சி நிச்சயம் உண்டு. வருவாரு. ஆமா, ஆமா. எதற்காக இது தெளிவாக சொல்லுகிறேன் என்று பார்த்தால், இதே விஜய் அவர்கள் திமுகவோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதை வைத்து சொல்லுகிறேன் என்று பார்த்தால், அவர் மாணவ செல்வங்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அந்த ஒன்றியம் என்கின்ற வார்த்தை அதிகப்படியாக தமிழ்நாட்டை ஒரு கட்சி உபயோகித்து இருக்கிறேன் என்று சொன்னால் அது திமுக தான், மறுக்க முடியாது. ஆனா அந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒன்றியம் சொன்னாரு, மாநில சுயேட்சை பற்றி பேசினாரு. சரி, இது கூட ஒரு புறம் இருக்கட்டும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் திமுக தலைமை சொல்லவில்லை. ஆனா நடிகர் விஜய் அவர்கள் பொட்டெல்லாம் வைத்திருக்கிறாரே அந்த அவருடைய லெட்டர் பேட்ல, ஏன் அவர் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லவில்லை? அப்போ அவருடைய திசை எதை நோக்கி பயணிக்கிறது? திமுக நோக்கி பயணிக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இவர்கள் உடனே திமுகவிற்கு விஜய் அவர்களுக்கும் முடிச்சு போட்டு பிரச்சனை பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு விட்டால் நாம் குளிர் காய்ந்து விடலாம் என்று பொய் பிரச்சாரங்களை சொல்லுகிறார்கள். இது எல்லாம் விஜய் ரசிகர்களோ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையோ, திமுக தலைமையோ இதெல்லாம் ரசிக்காது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும், விஜய் அவர்களுக்கும் திமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிமா.